பெரும்பாலும் சினிமாவில் எப்படின்னா, சினிமா மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அது பேர் சண்டையே கிடையாது. ம். ஒருத்தர் வந்து ஒருத்தரை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா, அது வந்து அமைதியாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்கிற ஒரு நாடு அப்படின்னு. அந்த அமைதி தேவை கிடையாது. ம். திருப்பி அடிக்கிறான்ல, அப்போ வந்து அது ஒரு கலவரமாக மாறுது, ஒரு சண்டையாக மாறுது. இது வந்து அவங்களுக்கு பிடிக்க மாறுது. ம். அதை மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே நீ இதில் பொருத்தி பார்த்துக்கணும். ஒரு தொடர்ந்து சாதிய படங்களாக பிற்போக்குத்தனமான படங்கள் எடுத்த இடத்துல இருந்து சாதி வேணாம், மதம் வேணாம், மூட பழக்கம் வேணாம் அப்படி படம் எடுக்கிறது வந்து இவங்களுக்கு ஒரு சாதி படமாக தெரியுது. நோக்கம் வந்து சாதியற்ற சமூகத்தை இருக்கணுன்றது தான் நம்ம நோக்கமே தவிர, நம்ம வந்து சாதி படம் எடுக்கிறது பெருமை பேசுகிறதோ, இல்லை எங்கள் அப்பா வந்து சாதி பெருமை பேசினா கூட எங்கள் அப்பா நான் எதிர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குது. ஓகேவா? அது யாராக இருந்தாலும் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து அது வந்து இழுக்கு தான். அதனால் வந்து சாதி ஒழிப்பு தான் நம்மளுடைய தேவையை தவிர, சாதி பெருமை பேசுறது நம்மளுடைய தேவை கிடையாது.